அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம் பார்த்திங்கன்னா துருவம் நாமயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது நாமயோகங்களில் 12வது வர நாமயோகம். இது ஒரு அசுப நாமயோகம் ஆகும். அதாவது துருவம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே உறுதியானது சொல்லலாம், ஸ்திரத்தன்மை உள்ளது, நிச்சயமானது, நிலையானது, இப்படி பல பொருட்கள் இருக்குது. ஸோ இந்த நாமயோகத்தை பிறந்தவர் இத்தகைய தன்மை மிக்கவர்கள் அப்படின்றது இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். சரிங்களா? இந்த நாமயோகத்துக்கு யோகி அவயோகி யாருன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நாமயோகத்துக்கு யோகின்னு பார்த்தோம் அப்படின்னா கேது பகவான். யோக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலா நட்சத்திரம் வரும். அதே மாதிரி அவயோகி யார் பார்த்தோன்னா ராகு பகவான் வருவார். அந்த அவயோகிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வரும். சரிங்களா? இப்போ இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படின்னா இவர்கள் அதான் உறுதியானவர்கள், தைரியமானவர்கள், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், ஆன்மீக பக்தி எல்லாமே இருக்கும். கேதுவாக இருக்கிறதுனால நம்பிக்கை, நாணயம் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு செயல் நல்லா தீர்க்கமாக ஆராய்ந்து செய்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுப்பார்கள். இவங்க குடும்பத்து மேலே அவ்வளோ பற்று வச்சுருப்பாங்கன்னா குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுக்கும் அந்த தன்மையவர்கள் இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவர்கள் பார்த்தா இவங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட தொழில், விவசாயம் செய்கிறது, லேண்டு இதெல்லாம் சேல்ஸ் பண்ண அந்த மாதிரிலாம் இவர்களுக்கு அதிக லாப நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவர்களை தனிமை விரும்பிகள், அதாவது எந்த ஒரு இதுலேயும் ஒட்டும் பட்டும் படாத இருப்பாங்க. எப்படி தாமரை பூவும் தண்ணியில் அந்த இலை இருக்குது, தாமரை பூவும் தாமரை இலைக்கா தண்ணிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா? பட்டும் படம். அதே மாதிரி தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் செய்யர்கள் செயல்பாடுகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் இவர்கள். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா இவங்க குடும்பத்தில் ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க நிச்சயமாக. இவங்க இதில் பார்த்திங்கன்னா இவங்க ஆடிட்டிங் இதெல்லாம் படித்து நல்ல இதில் இருப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் எல்லாருக்கும் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். இவங்க யாருக்காவது துரோகம் இவங்களுக்கு செய்துட்டாங்க அப்படின்னா சமயம் பார்த்து பழி தீர்த்துப்பாங்க. அதனால் இவங்க ஒரு சில வித சுயநலவாதிகள் கூட நம்ம சொல்லலாம். அதில் மற்றபடி நல்லவர்கள் தான், உதவும் மனப்பான்மை இருக்கும் எல்லாருக்கும். அதனால் சமயம் பார்த்து இது பண்ணிவிடுவாங்க. இவங்க ஒரு குடும்ப உறவுகளில் ஒட்டு ஓடாத பட்டும் படாத அப்படியே இருப்பாங்க. ஆனால் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. எந்த இதுவும் விட்டு கொடுக்காத அந்த இதெல்லாம் இருக்கும். ஆன்மீகத்தில் இதெல்லாம் ஈடுபாடு இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்க குரங்கு மற்றும் அணில் இதுக்கெல்லாம் உணவு தண்ணி இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இவர்களுக்கு நோய்கள் என்ன அப்படி வரும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆண்கள் அப்படின்னா இது வரும் இரண்ய கம்ப்ளைண்ட்ஸு இந்த மாதிரி வரத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். பெண்கள் அப்படின்னு பார்க்கறதுனா பீரியட்ஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனை இந்த மாதிரி வர்றதுக்கு இவங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இருக்குது. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை நிவேதியம் பண்ணி, இந்த துருவம் நாமயோகத்துக்கும் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை நிவேதம் பண்ணி அதை படைத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த நாமயோகத்தோட யோகி அவயோகி யாருன்னு பார்த்தோம். அவங்கள பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கணும். இந்த நாமயோகத்தை யோகியாக பார்த்தோம் அப்படின்னா மூலா நட்சத்திரம் கேது பகவான். ஸோ கேதுன்னு வரைச்சே ஒரு ஞானக்காரகன் தான். அதனால் இவர்கள் படிப்பு இதெல்லாம் ஆன்மீக கேள்வி இதெல்லாம் முன்னாடி சொன்னால் நல்லாவே இருக்கும், நியாயமாக அதிகமாக இருப்பாங்க. இந்த கேது பகவான் பார்த்தா 7 வருஷம் கேது மகாதசை நடக்கும். இந்த கேது தசை இவர்களுக்கு நல்ல யோகத்தையே தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி படிப்பு, ஆன்மீகம் இதெல்லாம் நல்ல ஈடுபாடுகள் அதெல்லாம் இருக்கும். தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் இது பண்ணி நல்ல நன்மைகள் எல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தாய் வழி உறவுகளில் நன்மைகள் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அதேமாதிரி கேது பகவானோட தசா நடந்துச்சோ அந்த மூலா நட்சத்திரத்துலேயோ அதே மாதிரி இந்த மீதி 2 நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் இந்த நட்சத்திரத்தில் இந்த வேறொரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் தசா நடத்தினாலும் அதில் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த அவயோகியான ராகு பகவானோடனா பிரம்மாண்டம் சொல்லலாம். அது 18 வருஷம். இதில் இவங்க கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கணும். இந்த அலர்ட், எனி டைம் அலர்ட் அப்படின்னா இல்லையா, ரெட் அலர்ட் மாதிரி இதை வச்சு இவங்க அதிக கவனத்தோடு இருக்கணும்.
இந்த ராகு பகவானோட திருவாதிரை நட்சத்திரம், இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினாலும் இல்லை அந்த ராகு தசை நடக்கச்சே வந்து இவர்களுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறது முக்கிய இதுவாக இருக்கும். மேலும் வந்து அந்நிய மொழி பேசுகிறவங்க கிட்ட கொஞ்சம் அவங்க அதிக கவனத்தோட ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கெடு பள்ளங்கள் கொஞ்சம் அதிகமாக கிடையாது, அதனால் கொஞ்சம் யாரிடம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. அது ஓகேங்களா. அதே ஆனால் அந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டார் அப்படின்னா வந்து இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக அந்த தசையை வந்து இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த ராகுவே வந்து உங்களுக்கு 6, 8, 12லையோ இல்லை வந்து அவர் திதி சூன்யம் அந்த மாதிரி இதில் இருக்கார் அப்படின்னா அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த ராகு தசையும் வந்து இவங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும், கெடுபலங்கள் குறைஞ்சி நன்மைகளே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த யோகி அவயோகிக்கான பலன்கள். இந்த யோகி கோயில் எதிர்பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கேது பகவானுக்கு இவங்க வந்து விநாயகர். ஸோ அந்த விநாயகர் வந்து பார்த்தா செந்தூர விநாயகர் சொல்லிட்டு திருவண்ணாமலையில் இருக்குது. ஸோ இந்த கேது தசை நடக்கச்சே வந்து இவங்க அவரை போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து அந்த தசை இன்னும் அதிக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதே போல் இந்த ராகு தசை நடக்கச்சே 18 வருஷம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ராகு தசை நடக்கச்சே வந்து இவர்கள் வந்து எங்கே போகணும், செல்ல வேண்டிய கோயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து விழுப்புரம் பக்கத்தில் திருவதும்பூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற அபிராமேஸ்வரர் ஆலயம். அங்கே போய் அவங்க வழிபட்டு வந்துட்டு அங்கே இருக்கவங்க ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க அந்த இதில். ஆனால் இவர்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கெடுபலன்கள் குறைஞ்சி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். அது தலைக்கு வந்து தலைப்போட போகுது அப்படின்ற மாதிரி அந்த தசா காலங்களில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கட்டும். இதே மாதிரி புண்ணியங்கள்லாம் அதை மாதிரி தர்மங்கள் தானங்கள்லாம் அதை மாதிரி நம்ம செய்யிச்சா வந்து அந்த தசையில் வந்து நமக்கு நடக்க வேண்டிய கெடுபலன்கள்லாம் குறைஞ்சி நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இதெல்லாம் வந்து இந்த திசைகள் இவங்களுக்கான அந்த இதெல்லாம் இந்த நாமயோகத்துக்கு இந்த துருவம்னாலே உறுதியான இவங்க திடமானவர்கள் தான், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும், தைரியசாலிகள் எல்லா இதுவும் இருக்கும். இருந்தாலும் வந்து அந்த தசாபுதி இந்த இதுன்னு வச்சு கொஞ்சம் பார்த்து இருக்கிறது இவங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிள்ளையார் வழிபாடுறது இவங்களுக்கு மேலும் சிறப்பு. இவங்களுக்கு அதான் வந்து இவங்களுக்கு பெரிய இது வந்து பிள்ளையார் தான். அவரை கை பிடிச்சிக்கிறாங்கன்னா வந்து இவங்க வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து இந்த நாமயோகத்தை பிறந்தவர்களான குணநலங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம். இத்தோட இந்த பதிவு முடிது. அடுத்த பதிவில் வேறு ஒரு நாமயோகத்தை பற்றி பார்க்கலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.